ஹலோ அம்மா, நான் மங்கா பேசுறேம்மா. யாரு? மங்காவா? நம்ம கோயில்ல பாத்துக்கிட்டோமே, என் குழந்தை கூட நீங்க பால் கொடுத்தீங்களே. ஓ சொல்லுங்க. குழந்தை எப்படி இருக்கு? பாப்பா நல்லா இருக்கா? குழந்தை உடம்பு அனலா கொதிக்குதுமா. சரி, ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லுங்க, நான் உடனே வரேன். ஏங்க, இந்த ஹாஸ்பிட்டல் பேர் என்ன? ரோஷினி ஹாஸ்பிட்டல். அம்மா, ரோஷினி ஹாஸ்பிட்டலாமா? சரிம்மா, நான் இப்பவே கிளம்பி வரேன். சரிங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. டேய், இந்தாங்கடா தண்ணி. என்னண்ணே எவ்வளவு நேரம் ஆச்சு? கடையில போய் வாங்கிட்டு வரவேணாமா? புடி. சரி உக்காரு, ஒரு கட்டிங்க போடு. அதெல்லாம் நமக்கு சரிப்படாது, நீங்க அடிங்க. சொல்லுங்க ஸ்ரீஜா மேடம். நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஓகே மேடம், சஞ்சீவ் போய் பாக்குறதுக்குள்ள வெட்டியான நான் தூக்கிடுறேன். சீக்கிரமா போ. சஞ்சீவ் எப்படி ஹாஃப் அன் அவர்ல வெட்டியான இருக்கிற இடத்துக்கு போயிடுவான். சரிங்க மேடம். இன்னைக்கு எப்படியாவது வெட்டியான் வீட்டை கண்டுபிடிச்சிடணும், அப்பதான் பாப்பாவை மீட்க முடியும். சஞ்சீவ், நீ உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வெட்டியா செத்து கிடப்பா. இங்கதாப்பா. நிறுத்து, இந்த வீடுதான். லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா. என்னது லிஃப்டா? காசை கொடுமா. ஏன்பா, இந்த பிரசவத்துக்கு இலவசம் மாதிரி பட்டக்ஸ்க்கு இலவசம்னு சர்வீஸ் பண்ண கூடாதா? நீ பார்த்த வேலைக்கு சர்வீஸ் ஒண்ணுதான் கேடு. காசை கொடுமா. ஷோ, இப்போன்னு பார்த்து கேஷ் இல்லையே. எல்லாம் என் தலையெழுத்து. போமா. அப்பாடா. ஷோ, அம்மா, ஐயோ, ஐயோ, என்னால முடியலையே. ஐயோ, இந்த சஞ்சீவ போக விடாம தடுக்க உடம்பு சரியில்லைன்னு தெரியாதனமா சொல்லிட்டேன். இந்த காளி கருவாப்பைய நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஒரு காயிலாங்கட டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ஊசியா போட்டு டயரை பஞ்சர் ஆக்குற மாதிரி என் பட்டெக்ஸ பஞ்சர் ஆக்கிட்டானே. ஐயோ, இந்த ஸ்ரீஜா வேற எங்க இருக்கான்னு தெரியலையே. ஐயோ, அப்பா, ஐயோ, அப்பா, ஐயோ, அப்பா, என்ன வலி, ஐயோ.
மா எங்கம்மா போன? அந்த பாழா போன கதையை ஏண்டி கேக்குற? அது சொல்லக்கூடிய நிலைமையில கூட நான் இல்லடி. சரி, நீ இங்க நடந்ததை சொல்லு. சஞ்சீவ் வெட்டியான பாத்துட்டானா? பாக்க விட்டுடுவேனா? சஞ்சீவ் வெட்டியான பாக்குறதுக்கு முன்னாடி ஆள் அனுப்பி வெட்டியான நான் தூக்க சொல்லிட்டேமா. அப்பாடா, இப்ப நீ சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஊசி குத்துன இடத்துல ஐஸ் வச்ச மாதிரி சில்லுன்னு இருக்குடியாப்பா. ஐயோ அப்பா. திருச்சா மேடம் சொன்ன மாதிரி அந்த வெட்டியான தூக்குறோம். சஞ்சீவ் வரதுக்குள்ள தூக்குறோம். அண்ணா இந்த ரைட் சைடில் போனேன். சஞ்சீவ் கையில அந்த வெட்டிய மாட்டிட்டானா நம்ம நிலைமையே தலைகீழ மாறிடுமே. அது மட்டும் கண்டிப்பா நடந்துடவே கூடாது. அண்ணே இங்க வெட்டியா வீடு எங்கண்ணா இருக்கு? தம்பி இப்படி நேரா போங்க, ஒரு சுடுகாடு வரும். சரிண்ணா. அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா சின்ன வீடு இருக்கும், அதான் வெட்டியா வீடு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா நேரா போங்க. நைட்டு வந்ததுனால பகல்ல வழி குழப்பமா இருக்கு. எந்த பக்கம் போறது? யார கேக்குறது? அண்ணா 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 ஒரு நிமிஷம். என்ன தம்பி? இங்க சுடுகாட்டுக்கு வழி எதுன்னு? இப்படி நேரா போய் ரைட்ல போனீங்கன்னா அங்க ஒரு மண் ரோடு வரும். அது கடைசியில தான் சுடுகாடு இருக்கு. சரி ஓகே. டாக்டர், குழந்தைக்கு என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. குழந்தைக்கு ஏதோ ஏக்கத்துல ஜுரம் வந்திருக்கு. என்னது ஏக்கமா? ஏக்கமா? ஆமாம்மா. குழந்தைக்கு ரெகுலரா மதர் ஃபீட் பண்றீங்கல்ல?
அது குழந்தைக்கு பால் கொடுக்கறியான்னு டாக்டர் கேக்குறாங்க. இல்ல டாக்டர், ஏம்மா? அது எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால இவங்க தான் டாக்டர் நேத்து என் குழந்தைக்கு பால் கொடுத்தாங்க. இவங்க பால் கொடுத்தாங்களா? இவங்க யாரு? அது டாக்டர், என் ஃப்ரெண்டு தான் டாக்டர். என் பேர் அபி. நீங்க பால் கொடுத்ததுனாலதான் உங்க பாலுக்கு குழந்தை ஏங்கி போய் அதுக்கு ஜுரம் வந்திருக்கும் போல. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க குழந்தைக்கு திரும்பவும் பால் கொடுங்க, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சரிங்க டாக்டர், நான் பால் கொடுக்கறேன். கவலைப்படாத பாப்பா. சுச்சோ, இது அனுசி அம்மன் கோயில் விபூதி, உனக்கு சீக்கிரமா குணமாயிடும். பாப்பாவை நீதான் காப்பாத்தணும் தாயே. வாங்கம்மா. குழந்தை நல்லா பசியாறிடுச்சா? சரி சரி சரிம்மா சரிம்மா சரிம்மா. குழந்தைக்கு நீங்க பால் கொடுத்த உடனே ஃபீவர் தன்னாலே குணமாயிடுச்சுமா. பாத்தீங்களா தாய்ப்பாலோட மகிமையே? ஒரு குழந்தையோட பசியை மட்டும் ஆத்துறதில்ல தாய்ப்பால், குழந்தைக்கு பாதுகாப்பு உணர்வு, அன்பு, ஸ்பரிசம், கதகதப்பு இதெல்லாம் கொடுக்குது. ஆமா டாக்டர். அபி, குழந்தைக்கு அவங்க அம்மாவை விட உங்க மேலதான் ஒட்டுதல் அதிகமா இருக்கு. உங்களால முடிஞ்சா இந்த குழந்தைக்கு அடிக்கடி பால் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்க டாக்டர். அபி உங்க குழந்தைக்கு பால் கொடுக்கறதுல உங்களுக்கு ஓகே தானே? என் குழந்தையா இருந்தா தானே நான் இல்லைன்னு சொல்றதுக்கு. சரி டாக்டர். குழந்தைக்கு திரும்பவும் ஜுரம் வராம இருக்க சில சிறப்பெல்லாம் எழுதி தரேன், மறக்காம குழந்தைக்கு கொடுத்துருங்க. தேங்க்யூ டாக்டர், நான் வரேன். போயிட்டு வாங்க. இந்தாங்க, இதுல இருக்கிற சிறப்பு கொடுங்க. இந்தாமா, இதுல டாக்டர் எழுதி கொடுத்த சிறப்பு எல்லாம் இருக்கு. ஹாஸ்பிட்டல் பில் நான் கட்டிட்டேன். இந்தா, இதையும் வச்சுக்கோ. ஐயோ வேணாங்க, நீங்க பண்ண உதவியே போதும், பணம்லாம் வேண்டாமா. வேணான்லாம் சொல்லக்கூடாது. புடி, இந்தா வச்சுக்கோ. அப்ப நான் வரேங்க.
மங்கா மங்கா ஒரு நிமிஷம் நில்லு. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்னால குழந்தைய விட்டு இருக்க முடியல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ குழந்தையோட எங்க வீட்டுக்கு வந்துட்டு சாயந்தரமா போக முடியுமா? இன்னைக்கு புரோக்கர் கொடுக்க வேண்டிய பணத்தை தான் அவங்க மொத்தமா கொடுத்துட்டாங்களே. சரிங்க. குழந்தைய கொடு. வாடா தங்கம், வா 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 வா. அச்சோ, வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு அழக்கூடாது அழக்கூடாது. அழாதடா செல்லும். இங்க பாருங்க இங்க பாருங்க. வீட்டுக்கு போலாமா? டேய் ஒரு வீடு தெரியுது பாரு, அதான் வெட்டியா வீடா இருக்கணும். பட் டேய் இதுதான் வெட்டியா வீடு நினைக்கிறேன். அவனை விசாரிச்சு மேடம் சொன்ன வெட்டியா இவன் தானு முதல்ல கன்ஃபார்ம் பண்றோம். கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இதுல மயக்க மருந்து இருக்கு. இந்த கர்ச்சிப் அவன் முகத்துல வச்சு அவன் மயங்கின உடனே அவனை தூக்கிடலாம். குடி வா. அண்ணா அண்ணனுக்கு எதுவும் சாத்திருக்கு? ஏய் கதவு சும்மா தான் சாத்திருப்பான், உள்ளதா இருப்பான். கூப்பிடு. அண்ணா அண்ணா என்ன? அண்ணா இங்க வெட்டியா யாருண்ணா? நான் தான். என்னப்பா ஏதாவது சாவு இருந்துச்சா? நான் வரணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. 3 நாளைக்கு முன்னாடி பிறந்த குழந்தை இறந்து போச்சுன்னு யாரோ பொதைக்க கொண்டு வந்தாங்க. ஆமாப்பா. ஒருத்தர் குழந்தைய கொண்டு வந்தாரு. அது சாகலையே, பொழைச்சுக்குச்சே. அண்ணா இங்க வெட்டியா வீடு எங்கண்ணா இருக்கு? என்னப்பா இன்னைக்கு வெட்டியானா கேட்டு வரிசையா ஆள் வர்றீங்க? என்ன வரிசையாவா? நேரா போங்க தம்பி. ஒரு சுடுகாடு இருக்கும், அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா ஒரு சின்ன வீடு இருக்கும். அதான் அவன் வீடு தம்பி. சரிண்ணா. சரி தம்பி. அதுக்கப்புறம் குழந்தைக்கு சொந்தக்காரங்கன்னு 2 அம்மா வந்தாங்க. குழந்தைய அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்களே. அதையே நீங்க கேக்குறீங்க? என்ன தூக்குன கார்ல கொண்டு போயிடு. யாரோ ஒருத்தர் பைக்ல வராடா, உள்ள தூக்கிட்டு போங்க. சஞ்சீவா தான் இருக்கணும். ஆமாண்ணா ஆமாண்ணா. பாத்து பாத்து பாத்துண்ணா.
அங்க என்ன கார் நிக்குது? இதான் வெட்டியா வீடா இருக்கணும். கதவு சாத்தி இருக்கு. அண்ணா அண்ணா அண்ணா